என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சசிகன். திஸ் இஸ் யோகிதா. வெல்கம் டு ODY ரியாக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளிம்பஸ் தான் ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த கிளிம்பஸுக்கான ஹைப் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 2 நாள் ஆகியுமே என்ன கிளிம்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரா அப்படின்ற ஒரு கிளிம்பஸ் தான் பார்க்க போறோம். வந்து நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாகார்ஜுன், அது இல்லாம நம்ம ராஷ்மிகா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒரு கலந்த ஒரு சின்ன ஒரு காம்போவா வந்திருக்குது. சின்ன ஒரு கிளிம்பஸ் தான், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளிம்பஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வெயிட் பண்ணிச்சே பார்த்துடலாம். 3, 2, 1 go. நல்லா இருக்கு. காசு தானே இது. டிஎஸ்பி இது பாட்டு குபேராக்கு என்ன அர்த்தம்? காசு. குபேரன்னா அந்த காசு, அது அப்படின்னு சொல்லுவாங்க, காசோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பிஜிஎம் கேட்கும்போது மாநாடு படத்துல அந்த ஒரு சின்ன ஒரு இது குடிச்சிச்சு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது அப்படிதான் இருக்கும். ஆனால் அதோட கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு. டிஎஸ்பி வந்து இப்போ நிறைய கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா. நல்ல ஒரு பிஜிஎமும் நல்லா இருந்துச்சு இதுல. அண்ட் தனுஷ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. நல்ல லுக் ஒன்று டைம் அந்த மாதிரி பிச்சைக்கார லுக்ல இருந்தாரு. ஆமா, அந்த பெகர் லுக் இருந்துச்சு அது பார்க்கும் பொழுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா காசா இருந்தது. அண்ட் இந்த பேருக்கும் இந்த கதைக்கும் எப்படி ஒரு இது வரப்போகுது அப்படின்னு தெரியல. ராஷ்மிகா வந்து சின்ன சீன்ல தான் வந்திருந்தாங்க, ஒரு சின்ன சீனா காட்டியிருந்தாங்க. பட் த்ரூ அவுட் தி மூவி வந்து அங்கங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அவங்க 3 பேர் தான் ஸ்பெஷலா காட்டியிருந்தாங்க. மெயினா அவங்க 3 பேர் மட்டும் தான் காட்டியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். அண்ட் பார்க்கலாம் இந்த குபேரா அப்படின்ற ஒரு பேருக்கும் காசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. மறக்காம ODY ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நாங்க ரியாக்ட் பண்ண எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துடும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல ஓகே வந்துடும். விஷயம் பாய்.